ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ப்ரூச்சஸ் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா saree வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. உள்ள அதாவது saree புட்டா பார்த்திங்கன்னா ஸ்பேரோ டிசைன் மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பிங்க் கலரில் வந்திருக்கு. saree வந்து டார்க் லாவெண்டர் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கலெக்ஷன் நிறைய வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் கட் பீட் எடுத்திருக்கேன், பிங்க் கலரு. நமக்கு நல்ல கலர் பார்த்திங்கன்னா நல்லா பேபி பிங்க் கலர் தான். இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 0.3 mm கோல்டன் கலர் ஸ்ட்ரிங் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் கிளிப் ஸ்டோன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். த்ரெட்டு ஒன்று, அப்புறம் ஒயிட் கலரில் ஃப்ளாரல் டிசைன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு பிங்க் கலரில் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் லீஃப் டிசைன்ஸில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி ஃப்ளாரல் வந்து பிங்க் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நான் மல்டி கலராக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ எல்லா கலருமே அதில் இருக்குது. அப்புறம் ஒயிட் கலரில் ஃப்ளாரல் டிசைன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கலர். அப்புறம் கொஞ்சம் பேர்லனில் டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் ஷேப்பில் எடுத்திருக்கேன். அப்புறம் பெரிய கலர் பிக் சைஸ் ஃப்ளார் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டேப்லெட் பீடு எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம் ஒர்க் பண்ணலாமான்ட்டு. நெட் கிளாத் கொஞ்சம் பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி நான் சொல்லித்தரேன்ட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போது ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து 2 அல்லது 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் வித்து, அதாவது உங்களுக்கு ஃப்ளவர் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 13, அதாவது 15 to 20 இன்ச்சஸ் 20 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து நார்மல் நீடிலால் போட்டுகிட்டே வாங்க. வீடியோவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸ் வேர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரூச் வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைனில் உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது ஒவ்வொன்றுமே வேல்யூபிளான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போது இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த நெட்டட் கிளாத் வந்து நல்லா சுருக்கிக்கோங்க. சுருக்கிட்டு 2 டைம் நல்லா ஸ்ட்ராங்காக முடி போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடி போட்டுக்கணும். முடி போட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா அதை லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு இருக்கும். இது வந்து நான் 1.5 இன்ச் வச்சு டபுளாக ஃபோல்ட் பண்ணி பண்ணதுனால எனக்கு இந்த சைஸ் ஃப்ளவர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் குட்டி ஃப்ளவர் வேணும்னா 1 இன்ச்சு வைங்க. இன்னும் குட்டியாக வேணுன்னா 1/2 இன்ச் வச்சு அது 2ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பிக் சைஸ் வேணும்னா 2 இன்ச்சுக்கு வைங்க. ஸோ உங்களுடைய சைஸ் டிஃப்ரெண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நான் நடுவில் வந்து ஒரு 4 ஸ்டிச்சு வந்து நல்லா இந்த சைடும் அந்த சைடும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா டைட்டாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த ஷேப் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். நான் நடுவில் ஒரு பிங்க் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து கொடுக்கலாம். வச்சு பாருங்கள் எது வந்து உங்களுக்கு சூட் ஆகுது, அதாவது அந்த சென்டருக்கு உங்களுக்கு எது வச்சா பிடிக்குது, நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு டைம் வச்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. இப்போ நான் வந்து கிளிப் ஸ்டோன் கொடுக்குறேன். கொடுத்து அதை 4 ஹோல் இருக்கும். 4 ஹோல்லையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ப்ரூச் கம்பி இருக்குது இல்லைங்களா, 0.3 mmல இருக்கக்கூடிய அந்த கோல்டன் கலர் ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து 20 டைம் சுகர் பீடு, இது சுகர் பீடு பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். அதை வந்து 20 டைம்ஸ் வந்து நம்ம கோர்த்துக்கிறோம். 20 பீடு வந்து நான் கோர்த்துக்கிறேன்.
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அல்லது ஸ்மால் சைஸ் வேணும்னா நீங்கள் தேவையாகிற சைஸில் கோர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அந்த ஃப்ளவருக்கு உள்ளே அடங்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 20 டைம்ஸ் வந்து கோர்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கம்பியில் பண்ணுறோம், அப்புறம் ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு பண்ணுறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா இதை விட திக்காக இருக்கக்கூடிய கோல்டன் ஸ்ட்ரிங் வச்சு பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் டேமேஜ் ஆகக்கூடாது, ப்ளவுஸில் மாட்டக்கூடாது, இந்த ஸ்ட்ரிங் வைக்கும்போது முதுகில் குத்தக்கூடாது. மெயின் பாயிண்ட் இது தான். இதெல்லாம் வந்து தவிர்க்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டாக என்ன சொல்லுவேன்னு பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய பீடு வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பெரிய பெரிய ஸ்ட்ரிங் வச்சு யூஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும், 0.3 mm. ஆனால் நம்ம அந்த அடியில் நல்லா மடித்து விட்டுறோம். ஸோ அதனால் இதில் ப்ராப்ளம் வராது. கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்து பண்ணினோமா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத்து அல்லது ஸ்மால் பீடு இந்த மாதிரி வச்சு ப்ரூச் பண்ணாவே நீட்டாக இருக்கும். இப்போது நான் எடுத்திருக்கேன், லென்த்தாக எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா. இதை அப்படியே வச்சோன்னா நமக்கு குத்தும். ஸோ என்ன செய்யணும்னா, லைட்டாக நம்ம வந்து அதை மடித்து விடணும். நல்லா வந்து அடியில் மடித்து அதுக்கப்புறம் நீடிலால் நம்ம அந்த சென்டர் பாயிண்டில் மேலே எடுத்துகிட்டு கீழே வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கோல்டன் கலரில் கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் அது என்ன ஷேப்பு, திலகம் ஷேப் மாதிரி இருக்குது. அந்த கிறிஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே விட்டுட்டு கீழே வந்து நீடிலால் இன்செர்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு சூட் ஆகும்னா, காட்டன் சாரீக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் இது வந்து டிஷ்யூ தான், டிஷ்யூ காட்டன் மாதிரி, அதனால் டிஷ்யூக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணால் பட்டை விட டிஷ்யூ, காட்டன் இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது நல்லா நகராத மாதிரி நாலா சைடுமே நம்ம நல்லா டைட்டாக ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங் இது மேலே இருக்க அந்த ஸ்பேரோ எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சாரீ அனுப்பிச்சிருந்தாங்களே அந்த சாரியில் இருக்கிறத ட்ரேஸ் பண்ணி கட் பீடால் நான் வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த கண் போர்ஷனுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த கண்ணுக்குள்ளே வந்து நான் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். ஒயிட் ஃப்ளவர் ஒன்று, பிங்க் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சுகர் பீடு, குட்டி சுகர் பீடு ஒன்று விட்டுட்டு கீழே வந்து நீடிலால் இன்செர்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து சாரியில் இருக்கிற டிசைனும் இந்த ப்ளவுஸில் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்பேரோ டிசைன் செலக்ட் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணி கட் பீடால் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சுற்றியும் ஜரிகையால் ஒரு ஸ்டிச் கொடுத்து தான் நான் வந்து கட் பண்ணி, அதாவது க்ளூ சைட்லெல்லாம் அப்ளை பண்ணி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டிசைன் தேவைன்னா ஒர்க் பண்ணுங்கள், தேவையில்லைன்னா ஃப்ளவர் சொல்லித்தரேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளவரும் குட்டி குட்டி சீக்வென்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போது லீஃப் வச்சு பார்க்கலாம். அந்த லீஃப் மாதிரி இருக்கிறது அழகாக இருந்துச்சுன்னா நம்ம இதை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, B7 க்ளூ வந்து பெஸ்ட்டா அல்லது ஃபேப்ரிக் க்ளூ வந்து பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நம்ம கிளாத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். B7 க்ளூ ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டு தான். ஆனால் B7 க்ளூ வந்து 48 ஹவர்ஸ் வந்து நல்லா காயணும். இது வந்து 24 ஹவர்ஸ் வந்து காஞ்சா போதும். நம்ம அப்போ ஒட்டினோன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 24 ஹவர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுறணும். 24 ஹவர்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒன்றுமே ஆகாது, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இதனுடைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியாவோட ப்ராடக்ட் இது. ஃபேப்ரிக் மட்டும்தான் நம்ம இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ண முடியும். மற்ற எதுலேயுமே இது நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோமா செட் ஆகாது. இதே B7 க்ளூ பார்த்திங்கன்னா சைனா ப்ராடக்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லட்டும், நல்லா அதாவது அந்த இது வச்சதுமே வந்து சீக்கிரம் காஞ்சிடும்.
ஆனால் வந்து நம்ம அது 48 ஹவர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த ஒரு க்ளூ அப்ளை பண்ணி ப்ளவுஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணாலுமே அது பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸ்க்கு வந்து தண்ணியில் போடக்கூடாது. தண்ணியில் போடாமல் 7 டேஸ் கழித்து நம்ம தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்தால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆனால் ரொம்ப வந்து அது தண்ணியிலேயே போட்டுகிட்டே இருந்தோமாலும் அது உறிஞ்சி வந்துடும். இப்போ உங்கள் டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீடிலால் 2 கட் பீடாக கொடுத்து ஒரு கர்வ் டிசைன் மாதிரி போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இந்த திலகம் ஷேப் இருக்க பேர்ல் பீடு வந்து நான் கொடுக்குறேன். ஆரி நீடிலில் தான் கொடுக்குறேன். நார்மல் நீடிலில் கொடுக்குறவங்களும் பேர்ல் அண்ட் பீடு ஒன்று எடுத்துகிட்டு அது எண்டில் வந்து கீழே இன்செர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. ஸோ க்ளூனுடைய டிஃப்ரெண்ட் இது 2ம் தான். 2 க்ளூவுமே பெஸ்ட்டு, 2மே பிராண்டடு, 2மே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த ஃபேப்ரிக்கில் க்ளூ தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து B7 க்ளூ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்ல ஸ்டிஃபாக நிற்கக்கூடியதான். என்னென்னா அது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே நமக்கு ஃபேப்ரிக் க்ளூவை விட இந்த க்ளூ B7 க்ளூ வந்து சீக்கிரமாக காஞ்சிடும். பட் அது ட்ரை ஆகிறதுக்கு 48 ஹவர்ஸ் வந்து நம்ம அப்படியே ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் ட்ரை ஆனால் போதும். பட் நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணுறது 7 டேஸ் வந்து தண்ணியில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு வேல்யூபிளான டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேரோவுக்கு மேலே வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு பால் மாதிரி கொடுக்குறேன். பீடு தான் இது. நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு நம்ம டிசைன் பண்ணுறது தான் இது. குட்டி குட்டி கிறிஸ்டல் வந்து பிங்க் கலரில் நான் அந்த பாலை சுற்றியும் லோட் பண்ணுறேன். இப்போது சுற்றியுமே பார்த்திங்கன்னா குட்டியாக நான் கிறிஸ்டல் வந்து அந்த கேப்பில் வந்து நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒயிட் கலரில் கிறிஸ்டல் இருந்தால் அதையும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஒயிட் கலர் கிறிஸ்டல் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் அதையும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளிப் ஸ்டோன் இந்த சைடில் வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்துட்டு நான் வந்து ஓகே அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரூச் செக் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கிற பக்கத்தில் என்னென்ன மெட்டீரியல் வச்சுருக்கீங்க அந்த ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆன மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எது வந்து அந்த கேப்பு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இது 4 ஹோல்லையுமே 4 ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸஸாக இருக்க கம்பியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மடித்து உள்ளே விட்டுட்டோமா செட் ஆகிடும். கீழே ஒரு ஸ்டிச்சு, சைடில் 2 ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். பட் நான் வந்து இதில் இருக்க சின்ன சின்ன டிப்ஸு சொல்லி தான் நான் வந்து ஒரு ப்ரூச் ஒர்க் வந்து எப்படி ரெடி பண்ணணும், எப்படி நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டதுனால உங்களுக்கு வீடியோ லென்த்தாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். இப்போது உள்ளே வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
இப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவும் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸும் உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரூச் ஒர்க்கில் டவுட்டோ என்ன டவுட்டோ அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் நான் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸும் உங்களுடைய கமெண்ட்டுக்கான ரிப்ளைவும் என்னால் பண்ண முடியும். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிக் சைஸ் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். நெட் கிளாத் இருக்கு இல்லைங்களா, நெட் கிளாத்தில் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அதை சுற்றியும் இறுக்கி பிடிங்க. பிடிக்கும் போது ஒரு காயின் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ இதை நீங்கள் நல்லா டைட்டாக வந்து த்ரெட்டால் இறுக்கி கட்டிக்கோங்க. கட்டிட்டு பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி கொண்டுட்டு வர முடியும். நீங்கள் ஃப்ளவர் ரெடி பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு சின்னதாக டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நிறைய பீசஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே சின்னதாக இப்போ நடுவில் சென்டர் ப்ளவுஸில் ஆஃப் போர்ஷன் வந்து நம்ம பெரிய சைஸில் நெட்டடில் ஒரு ஃப்ளவர் கொடுத்தோம். அதுக்கு மேலே கர்வ் மாதிரி கொடுத்து பேர்ல் பீடால் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அதோட கொஞ்சம் கிறிஸ்டலும் ஒரு கிளிப் ஸ்டோனும் ஒரு பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோனும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ அதுக்கு மேலே சின்ன புட்டாஸ் மாதிரி இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து மிரர் சீக்வன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த மிரர் சீக்வன்ஸால் நல்லா டைட்டாக வந்து ரெண்டு பக்கமும் நம்ம இது ஒன் சைடு தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ வி ஷேப்க்கு வச்சுட்டு நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்றோம். ரைட்டில் ஒரு ஸ்டிச், லெஃப்டில் ஒரு ஸ்டிச் நடுவில் இன்செர்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நடுவில் இன்செர்ட் பண்ணுறேன். அதே இந்த சைடு ரைட் சைடில் நீடில் மேலே எடுக்கிறேன், மறுபடி மிடில் கீழே வந்து நீடிலால் இன்செர்ட் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அழுத்தி பிடிச்சி பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா நீடில் நம்ம கையில் ஏறிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததும் இது வந்து லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கும். ரெண்டு மூணு டைம் நம்ம நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணாமல் தான் நமக்கு வந்து கழடாமல் இருக்கும். ஸோ நல்லா பார்த்து பொறுமையாக நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சீக்வன்ஸ்க்கு மேலே வந்து ஒரு ஃப்ளவர் கொடுக்குறேன், பிளாஸ்டிக் ஃப்ளவர் ரெண்டுக்கும் நடுவில். இதில் வந்து ஒரு குட்டி பிங்க் கலர் ஃப்ளவர் கொடுக்குறேன். இதுக்குள்ளே ஒரு பிங்க் கலரில் கிறிஸ்டல் பீடு ஒன்று லோட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் கீழே வந்து நீடிலால் இன்செர்ட் பண்ணுறேன். அந்த பிங்க் கலர் பீடை மட்டும் விட்டுட்டு கீழே வந்து நீடிலால் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்க்கு வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா பண்ணுங்கள், வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த இடம் செட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 சைடும் 4 சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், நகராமல் இருக்க. ரைட்டு, லெஃப்ட்டு, கீழே, மேலே 4 சைடுமே இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் பீடு ஒன்று கொடுத்து கீழே வந்து நீடிலால் இன்செர்ட் பண்ணுறேன்.
பேர்ல் பீடு, ஒரு சுகர் பீடு ஒன்று கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுவே நீங்கள் ஒரு புட்டாஸ் மாதிரி போட்டு ப்ளவுஸ் ஃபுல்லாக போடலாம். இந்த உள்ளே கொடுத்துருக்கு இல்லைங்களா பிக் சைஸ் சீக்வன்ஸு, அதுக்கு மேலே நெட்டட் கிளாத்து, ஒரு ஃப்ளவர் கொடுத்து இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி டிசைனே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு சின்ன ஐடியா பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அல்லது பிக் சைஸ் ஃப்ளவர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்கலாம். இது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் வந்து நீங்கள் ப்ளவுஸில் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம வேர் பண்ணும்போது நம்மளோட ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் வந்து அந்த லீஃப் மாதிரி இருக்கிறத ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ இந்த 3 ஃப்ளவருக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் கட் பீடு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு குட்டி சுகர் பீடு ஒன்று கொடுத்துட்டு சுகர் பீடை விட்டுட்டு கட் பீடில் மறுபடியும் நம்ம லோட் பண்ணி கீழே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 3 பெரிய சைஸ் கட் பீடு வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து அந்த ஃப்ளவர் கீழே வந்து ஒரு காம்பு மாதிரி நமக்கு இருக்கும். கோல்டன் கலரில் ஒரு காம்பு போர்ஷன் மாதிரி நமக்கு அழகாக வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஆடுது. ஆடாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு டைம் வந்து நம்ம நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3 தனித்தனியாகவே ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் வந்து நீங்கள் கற்றுக்கணும். பிகினராக இருந்தால் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான சீக்வன்ஸு, மெட்டீரியல்ஸு, ப்ரூச் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற கம்மி குவான்டிட்டியில் மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் 3ம் இன்னொரு டைம் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து என்னை கேட்டிருந்தாங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து ஹேண்டில் மட்டும் ஒர்க் பண்ணோம். ஆனால் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஹேண்டில் ஒர்க் பண்ண வீடியோஸ் வந்து எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஹேண்ட் போர்ஷனில் எப்படி ஒர்க் பண்ணுங்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அந்த லீஃப்லேயுமே நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஹோல் இருந்தது, அதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டர் கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து லோரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஒரு 6, 7, 8 அந்த மாதிரி கவுண்டிங்கில் நீங்கள் அதை போட்டுட்டு நீடிலில் கோர்த்துட்டு கீழே இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு எடுத்துடலாம். இது 2 டைம் முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் முடியலன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பால்ஸ் தெரியுதோ அந்த இடத்துல பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்லேயே லாக் போடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடில் மேலே எடுத்துகிட்டு கீழே செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கேப் விட்டுட்டு மறுபடியும் கீழே வந்து இன்செர்ட் பண்ணுறேன். அந்த லூப் மாதிரி வருது இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டு நான் மேலே இழுக்கிறேன். இழுக்கும் போது நமக்கு லாக் ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணி மேலேயே எடுத்துடலாம். ஃப்ரேமை திருப்பி லாக் பண்ணோம்ல, மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு லாக்கு.
இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிசைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் ஃப்ளாரும் ஒரு லீப் சீக்வன்ஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அங்கங்கே கட் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இது பார்த்திங்கன்னா சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டில். ஹேண்ட் போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் கொடுத்துட்டு கீழே அந்த ஃப்ளாரல் டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹேண்ட் போர்ஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக உங்களோட ப்ளவுஸில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.